கோவை கேஸ் டேங்கர் லாரி விபத்தில் ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். ஹரி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ஹரி, சுவைக்கு மட்டும் இல்லைங்க, வருமானத்துக்கும் பப்பாளி தான் சிறந்த பழமே. பப்பாளி விவசாயம் பண்ணி ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இங்க ஒருத்தர். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நேற்று அதிகாலை கோவை அவினாசி மேம்பாலத்தில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கிட்டத்தட்ட சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலான போராட்டத்திற்கு பிறகு அந்த கேஸ் டேங்கர் லாரியானது அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது பாதுகாப்பாக. இந்த சூழ்நிலையில் அந்த கேஸ் டேங்கர் லாரியை ஓட்டி வந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் மீது நேற்றைய தினமே கோவை மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் 7க்கும் மேற்பட்ட சட்டத்தின் கீழ் பல்வேறு வழக்குகளை பதிவு செய்தனர். இந்த சூழ்நிலையில குறிப்பாக அவர் அதிவேகமாக ஓட்டி வந்தது, அதே போல ஆபத்தான முறையில் வாகனத்தை இயக்கி வந்து விபத்தை ஏற்படுத்தியது, அதே போல மோட்டார் வாகன சட்டம், வெடிபொருள் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு அவருடைய இடது கை மற்றும் தோள்பட்டை, முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் லாரி கவிழ்ந்த விபத்தில் லேசான காயம் ஏற்பட்டதாக அவர் தெரிவித்ததை அடுத்து அவருக்கு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையாக அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது போலீசார் ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் அவரை கைது செய்து நீதிமன்றத்தை கைது செய்து நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்தி அவரை தற்போது கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இது குறித்து போலீசார் கூறுகையில், தற்போது முதல் கட்டமாக அவரிடம் விசாரணையானது நடைபெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் முறைப்படி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அவரை மீண்டும் போலீஸ் காவலில் எடுத்து வைத்து விசாரிக்க உள்ளோம். எதற்காக அவர் இந்த வழியில் வந்தார், எங்கிருந்து இந்த வழியில் வந்தார், வழக்கமாக வரும் வழியை விட்டு மாற்று வழியில் வந்தது ஏன், அவருக்கு இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் இருந்தும் ஏன் தவறாக இந்த வழியில் இந்த பாசத்தை பயன்படுத்தினார், என்ன காரணம், இதன் நோக்கம் என்ன என்பது குறித்தெல்லாம் தங்களுக்கு சந்தேகம் இருப்பதாகவும், எனவே முறையாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அவரை போலீஸ் காவலில் எடுத்து வைத்து விசாரிக்கும் போதுதான் என்ன நடந்தது அல்லது பயண நேரத்தை குறைப்பதற்காக வந்தாரா என்பது குறித்தெல்லாம் தங்களுக்கு தெரிய வரும். எனவே தற்போது முதல் கட்டமாக அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் எடுத்துள்ளோம். நாங்கள் மனு தாக்கல் எடுத்து விசாரிக்கும் போதுதான் அவர் என்ன செய்தார், அவர் உண்மையாகவே தவறுதலாக வந்தாரா அல்லது வேண்டுமென்று திட்டமிட்டு வந்தாரா என்பது குறித்து விசாரணையுடன் தெரிய வரும் என்று தெரிவித்தனர். தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ்.